இன்னைக்கு விஜய் அவர்கள் நடித்த தி கோட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாட்டுக்கு விசில் போடு அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. விசில் போடு அப்படின்ன உடனே நமக்கு இந்த சிஎஸ்கே பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அந்த பாட்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல, இது முற்றிலும் வேறுபட்ட கதைக்களமாக இருந்தது. சரி, என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, ரியல் லைஃப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுனால நிறைய அந்த பாடலுக்கும் அந்த பார்ட்டிக்கும் அந்த கனெக்ஷன் ஆகிற மாதிரியே லிரிக் எழுதியிருக்காங்க. இடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு லிரிக் வருது, உங்கள் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியை ப்ரமோட் பண்ணுற மாதிரியே இந்த பாடல் இருக்குது. ஆனால் இந்த பாடல் படத்தில் வர சிச்சுவேஷன் ஒரு பார்ட்டி, அதாவது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி தெரியுது. ஸோ அந்த பார்ட்டிக்கும் இந்த பார்ட்டிக்கும் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுதான் பாடல். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 90s ஹீரோஸ் எல்லாம் ஒரே ஃப்ரேமில் டான்ஸ் ஆடுற மாதிரி கடைசியில் கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுறாங்க. அது நல்லாயிருக்கு. நம்ம பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் விஜய் இவங்க எல்லாமே சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்குது. மற்றபடி ரொம்ப டீப்பாக உள்ளே போனால் அந்த மில்லி உள்ளே போனால் கில்லி வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சா அதுதான் தூக்க சொல்லிடுறாங்கன்ட்டு கொஞ்சம் மைல்டாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, எப்படியோ விஜய்னா இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லா படத்துலையும் இதே மாதிரி ஒரு பாடலை கட்சிக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்காக வச்சுருவார். பரவாயில்ல, இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த பாடல் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.